பாஜக இங்க வேஸ்ட் தான். அவர் செஞ்சது மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்காது மிக முக்கியமான காரணம். மோடியை தவிர வேற யாரும் இந்தியாவுக்கு வந்தாங்களா இந்தியாவை காப்பாற்ற முடியும்னா முடியாது. அண்ணாமலை கண்டி தலைவராக இருந்து இங்க தொகுதியில் அவர் தனித்து நின்றுந்தா அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர். இல்லை, இப்போ ஒரு நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு கட்சி அந்த அளவுக்கு மேலே வளரலைங்க சார். 2026 எலெக்ஷன்ல பிஜேபியோட இந்த தோல்விக்கு என்ன காரணம்? தோல்விக்கு என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்றதுன்றது ரொம்ப மிக கடினமான ஒரு விஷயம். ஏன்னா தமிழ் மக்களுக்கு பிஜேபி மேலே எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லை. அதனால பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றது ரொம்ப கடினம். இப்போ தமிழகத்தில் இப்போ பிஜேபியோட எதிர்காலம் என்ன? இதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமும் சரி, இதுக்கப்புறம் எத்தனை எலெக்ஷன் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் பிஜேபி பெருமளவில் கால் ஊன முடியாது. அதான் உண்மை. அந்த தலைமைக்கு எதுவும் மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? பிஜேபி இல்லை, தலைமை யார் தலைவருங்க எத்தனை தலைவர் மாறி மாறி வந்தாலும், அண்ணாமலை வந்தாலும், எல்முருகன் வந்தாலும், யார் வந்தாலும் இங்கே ஒரே நிலைப்பாடு தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி மேலே எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லை. அதனால தமிழ்நாட்டில் பிஜேபி இப்போதைக்கு வரவே முடியாது. புதுசாக யார் வந்தால் கூட ஜெயிக்கலாம், ஆனால் பிஜேபி எத்தனை வருஷம் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. அது காரணம் ஒற்றுமையாக அவங்க இருக்க மாட்டாங்க, பிரிவினை கொஞ்சம் லைட்டாக பண்ணுவாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 2024 அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சாங்க. கிட்டத்தட்ட 18% வரைக்கும் அவங்க ஓட்டு வாங்கினாங்க. அது ஐபிஎஸ் அண்ணாமலைக்கு இந்த ஓட்டு, இந்த வாட்டி அண்ணாமலை தூக்கிட்டாங்க. அண்ணாமலை தான் இந்த வாட்டி வந்திருப்பாரு. பாஜக இங்க வேஸ்ட் தான். திருப்பி அண்ணாமலை வந்தா வாய்ப்பு உண்டு. அண்ணாமலையே தலைவராக போடுங்க, கண்டிப்பா அதுக்கு அவரு ஒரு நல்ல இது எடுப்பாரு. அப்படி இருக்குமே தவிர வேற எந்த தலைவரும் போடுறது வேஸ்ட். பிஜேபியில் அவருக்கு எல்லா திறமையும் இருக்கு. அதாவது இந்த தேர்தலில் அண்ணாமலை கண்டி தலைவராக இருந்து இந்த தொகுதியில் அவர் தனித்து நின்றுந்தா அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர். அவரை நீக்கினால தான் இன்னைக்கு இருக்கிற இளைஞருங்க எல்லாருமே மாற்றி போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு அவர் தான் படித்தவர், நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸு. அவர் கண்டி இருந்தனா நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தோம். நாங்களே எங்கள் கட்சியிலே பிஜேபியிலே நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தோம் அவர் தான்ட்டு. ஆனால் அது உள்குத்துல அவரை நீக்கிட்டு எடப்பாடி இவங்களுக்குள்ள கேம் ஆகலான்னு சொல்லிட்டு அவங்க வளர விடாத இப்படி பண்ணிட்டாங்க. அத்தை வாட்டி விஜயா அண்ணாமலையா, இப்படிதான் என்னோட கருத்து. காரணம் ஒற்றுமையின்மை ஒரு காரணம். அண்ணாமலையுடைய ஒத்துழைப்பு ரொம்ப இருந்தாலும் அவருக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு கொஞ்சம் மற்ற இரண்டாம் தலைவர்கள் கிட்ட கொஞ்சம் உதரங்கட்ட மாதிரி தெரிஞ்சது. இருந்தாலும் அவர் ஓரளவுக்கு செயல்படுத்தவும் செஞ்சார். முக்கியமான காரணம் நம்ம மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு செஞ்சது, மொத்தம் இந்தியாவுக்கு செஞ்சது. வருஷம் பூராவும் 6000 வீதம் கொடுத்தது, விவசாயிகளுக்கு கொடுத்தது, எல்லா வீடுகளும் கழிப்பறை செஞ்சு கொடுத்தது, ரோடு வசதி, மெயினான மத்திய அரசினுடைய தரமான ரோடுகள், இதுகள்லாம் மக்கள்கிட்ட போய் சேரலை. யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் ஆன்மீகத்துலேயும் சரி, அரசியல்லையும் சரி, எல்லாமே நல்லா செயல்படுத்தியிருக்காரு. அவர் செஞ்சதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்காது மிக முக்கியமான காரணம். அதில் எந்த ஆட்சியும் கிடையாது. இது அடுத்த தேர்தலையாச்சும் இவங்க கொண்டு சேர்க்கணும். அதுதான் தலைவராக அவரை கொண்டு வந்து அண்ணாமலையை கொண்டு வந்துடணும். அடுத்து அவர் சுயமாக செயல்படுத்த விடணும். அந்த முக்கியமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி மத்திய அரசு செஞ்ச செயல்களை மக்கள்கிட்ட கொண்டு எதிர்த்து பண்ணணும். பாஜக தோல்வி அண்ணாமலை இருந்தாலும் ஓரளவுக்கு 2-3 சீட்டாச்சும் வந்திருக்குன்ற மாதிரி தான் என்னோட இது. பட் ஆனால் அண்ணாமலை ஏன் தூக்குனாங்கன்ற மாதிரி எனக்கு இன்ன வரையும் எனக்கு தெரியல. மதத்தை வச்சு அந்த கட்சி நடக்குதோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மற்றபடி வேற எதுவும், மற்றபடி அவங்க கொள்கையிலிருந்து இப்போ மோடி ஆட்சியிலேருந்து, ஸோ எல்லாமே இப்போ மோடியை தவிர வேற யாரும் இந்தியாவுக்கு வந்தாங்களா இந்தியாவை காப்பாற்ற முடியும்னா முடியாது. ஸோ அது இப்போ அந்த ஈரான் பிரச்சனைகளே கொஞ்சம் அதில் மோடிக்கு எனக்கு ஃபுல் என்னோட ஃபுல் இது இருக்குது. பட் ஆனால் தமிழ்நாட்டில் வர்றது கொஞ்சம் இல்லை. 99% கொஞ்சம் கஷ்டம் இல்லை சார். 99% இப்போ 100% கூட வர வாய்ப்பு. என்னோட இது முஸ்லீமாக சொல்லலை, நான் ஒரு நார்மல் மனுஷனாக சொல்லுவேன். அது முறையாக தமிழ்நாட்டுக்கு எதுவும் சரியாக செய்யலை. ரெண்டாவது தேர்தல் அப்போ தான் அமித்ஷா தான் போனார். அவங்க அடிக்கடி வரணும், மாதம் ஒரு ட்ரிப்பு, இல்லை 6 மாதம் ஒரு தரம், 3 மாதம் ஒரு போனால் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டியது செய்தாங்க கண்டிப்பாக வரும். அண்ணாமலை அவர் இது வரைக்கும் நல்லா இருந்தது.
அவர் வந்து இப்போ போடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாகி போச்சு கட்சிக்கு. இல்லை, தமிழ்நாட்டில் மலராது. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதியில் அமித்ஷா வந்து போனாங்க, மோடி வந்து போனாங்க. அதுக்கப்புறம் வரமாட்டீங்க. அது என்ன காரணத்தில் மாதம் 3 மாதம் ஒரு 6 மாதம் ஒரு தடவை வந்து தமிழ்நாடு எப்படி பார்த்துட்டு போகலாம், வரதா தான் வரலாம். தமிழ்நாடு சில இதெல்லாம் வந்து நிதி கொடுக்க மாட்டீங்க. எவ்வளோ பற்றாக்குறை இருக்குது தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டில்? பாஜகவோட தோல்வி வந்து தலைமை மாற்றம் தான் சார். தமிழ்நாடுடைய தலைவர் மாற்றம் தான் சார் தோல்வி காரணம். தலைவர் மாற்றம், அண்ணாமலை மாற்றம் தான் சார் தப்பு. 2024 அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தது. 2024 அது டம்மி ஆயிடுச்சு. அது காரணம் தலைவர் மாற்றம் தான் சார். அது மாத்துறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது அவங்க உள்கட்சி பிரச்சனை இருக்கும் சார். இப்போ மறுபடியும் அதை மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா பிஜேபி? மீண்டு வர திருப்பி அவர் அண்ணாமலை நியமிச்சா கண்டிப்பாக கட்சி வளரலாம். அண்ணாமலை இல்லாத ஒரு தாக்கம் தான் சார் அவங்க தோத்துட்டாங்க. அண்ணாமலை இருந்தாருன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஏன்னா அவர் வந்து ஒரு 6 மாசமா சுற்றுப்பயணம் வந்தார். அதனால நல்ல ஓட்டு வங்கி இருந்தது. ஆனால் அவர் இப்போ அவர் இல்லாததுனால இவ்வளோ சிரமம் ஆயிடுச்சுங்க சார். நம்ம கட்சியில் தான் இருக்கிறாரு, அவருக்கான மரியாதை அந்த அளவுக்கு இப்போ இல்லை. அதனால அவர் இப்போ ஒதுங்கி இருக்கிறாருங்க சார். இல்லை, இப்போ ஒரு நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு கட்சி அந்த அளவுக்கு மேலே வளரலைங்க சார். அவர் அண்ணாமலை இருந்த வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருந்தது. மக்கள் எப்போதுமே தெளிவாக தான் சார் இருக்காங்க. அவங்க சென்ட்ரலில் வேற மாதிரி பார்க்குறாங்க, ஸ்டேட்டை வேற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ புது கவர்மெண்ட்டை நல்லா தானே ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க, நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன் பிஜேபி தான் வரணும்னு இல்லை, பிஜேபி நிறைய இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துல இவங்க வந்திருக்காங்க. இன்னும் பிஜேபி வரணும், சென்ட்ரலில் அவங்க தானே இருக்காங்க, மெயின் அது அங்கே இருக்காங்களே. இல்லை, அண்ணாமலை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுனாரு, இல்லைன்னு சொல்லலை. பட் இன்னும் அவர் இன்னும் கொஞ்சம் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆகணும். கட்சி வைஸும் சரி, அவரும் சரி போகிறாங்க. ஸோ தனியாக நிற்கிற அளவுக்கு அவர் ட்ரை பண்ணார். பட் அவங்க கட்சி அதை சப்போர்ட் பண்ணலைன்னும் போது அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவரோட தில்லு நல்லா தான் இருந்தது. பட் அதை அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணலையா. திருப்பி போய் ஒரு ஜாயிண்ட் தானே போனாங்க. எந்த கட்சியுமே இம்ப்ரூவ் ஆகும் சார். எல்லாமே கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகுறது தானே முயற்சி பண்ணுவாங்க. அவங்க எல்லா ஸ்டேட்லேயும் வந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுதானே அவங்களோட லைஃப்பும். கண்டிப்பாக அண்ணாமலை திருப்பி கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக அவரும் நல்லது பண்ணணும்னு நினச்சி வருவார். படித்தவர் தான், கண்டிப்பாக டெஃபினட்டாக அவர் நல்லது பண்ணுவார் தான். எங்கள் தங்க தளபதி தான் காரணம். அவர் வந்ததால் எல்லாரும் தளபதி பக்கம் போயிட்டோம். ஒரு மாற்றம் வரணுன்ட்டு தான் எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடுக்கு கண்டிப்பாக மாற்றம் வரணும். ஸோ அதனால் தளபதி வந்தாலும் எல்லாம் தளபதிக்கு போட்டதால தோற்றது காரணமாக கூட இருக்கலாம். எல்லாம் மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. புதுசாக ஒருத்தவங்க வர்றாங்க. இவ்வளோ நாளாக இந்த வருஷம் எல்லாரும் அவங்க கூட்டணி வச்சாங்க. இப்போ இந்த வருஷம் இப்போ ஏடிஎம் கூட கூட்டணி வச்சாங்க. ஏடிஎம்க்கு கெப்பாசிட்டியே கிடைக்கல. ஸோ அதனால் இந்த விஜய் வந்தது தான் ஒரு மாற்றமே மெயினாக வந்தது காரணமே. அதை பற்றி எதுவுமே இல்லை, டவுட்டு தான் எனக்கு தெரிஞ்சு.